லாஸ்ட் கிளாஸ் காஸ்ட் ஷீட் பார்த்தோமா? காஸ்ட் ஷீட்ல ரெண்டு காஸ்ட் ஷீட் இருக்கு. என்ன காஸ்ட் ஷீட்? சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட், எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட். சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் எதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி காஸ்ட் ஷீட் போட்டோம்? இது டயக்ராம். இந்த சப்ளைல இருந்து வரும் டைரக்ட் மெட்டீரியல் ஸ்டோர்ல இருந்து டைரக்டா போகும். இன்டைரக்ட் மெட்டீரியல் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் போயிட்டு ஃபேக்டரிக்கு போகும். டைரக்ட் வேஜஸ் டைரக்டா போகும். இன்டைரக்ட் வேஜஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்து அது எந்த டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் ஆகும்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் சார்ஜ் ஆகும். ஒன்ஸ் மெட்டீரியல் லேபர் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்துச்சுனா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா பில் அவுட்புட் என்னவா இருக்கும்? ஃபினிஷ். அங்க போய் என்ன ஆட் ஆகும்? அட்மின் வெளில வருது. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அங்க என்ன ஆட் ஆகும்? செல்லிங் அண்ட் சேல்ஸ் ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல ப்ராஃபிட் ஆட் பண்ணா சேல்ஸ். இது சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட். எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட் என்ன? டயகிராம்ல இந்த ரா மெட்டீரியல் WIP ஃபினிஷ்ட் குட்ஸ் பார்த்தோமா? இதுக்கு ஓபனிங் க்ளோசிங் வந்துச்சுனா அது என்னது? எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட். அவ்வளவுதான் சிம்பிளா வித்தியாசம். இப்போ சில காஸ்ட் இருக்கு. இந்த காஸ்ட்லாம் பண்ணா டிஃபரண்ட் ஐட்டம் எழுதிருக்கு. இதெல்லாம் எந்த இடத்துல சார் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருக்கேன்? பவர் ஃபார் ஃபேக்டரியா எங்க வரும்? எங்க ஒரு பவர்ங்கிறது என்னது? மெட்டீரியலும் கிடையாது, லேபரும் கிடையாது. ஏன்னா மெட்டீரியல் சுகர் கேன் ஃபேக்டரிக்கு பவர்ங்கிறது மெட்டீரியலா சுகர் கேன் தேவையா, கரும்பு ஜூஸ்க்கு தேவையில்லை. அப்ப ஃபார் எஃபிஷியன்ட் யூஸ் பண்றதுனால இது ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். தட் இஸ் என்ன காஸ்ட்? டைரக்ட் மெட்டீரியலா டைரக்ட் லேபரா கிடையாது. அப்ப இன்டைரக்ட் காஸ்ட்னால இது பேர் என்ன ஆயிடுது? ஓவர்ஹெட்ஸ் நீ மூணா பிரிக்க போற. என்னது? நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் மூணா பிரிச்சோமா? என்ன? மெட்டீரியல், லேபர், ஓவர்ஹெட்ஸ் மூணா பிரிக்கணும். ஃபேக்டரி, அட்மின், செல்லிங். இப்போ நீ டைரக்ட் மெட்டீரியலா, டைரக்ட் லேபரா, ஓவர்ஹெட்ஸ் சொல்லணும். ஓவர்ஹெட்ஸ் சொல்லக்கூடாது. அட்மினா, ஃபேக்டரியா, செல்லிங்கா சொல்லணும். இப்போ பவர்ங்கிறது என்ன ஓவர்ஹெட்ஸ்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். அப்ப இத என்ன பண்ணுவோம்? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் ஆட் பண்ணா உங்களுக்கு பிரைம் காஸ்ட் கிடைச்சிரும். அந்த இடத்துல எதையும் ஆட் பண்ணுவோம்? பவர் நீ ஆட் பண்ணா you get ஃபேக்டரி காஸ்ட். இது தவிர நிறைய ஓவர்ஹெட்ஸ் வரும். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வரும். அதெல்லாம் நீ பண்ணிட்டே வரணும், ஆட் பண்ணிட்டே வரணும். வேஜஸ், salary, போனஸ். வேஜஸ், salary, போனஸ். சரி, இந்த பேஸ் டேர்ம் வச்சு இந்த ஃபேக்டரியா, அட்மினா, செல்லிங்கா சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை வச்சு என்ன சொல்ல முடியாது? ஃபேக்டரியா, அட்மினா, செல்லிங்கா சொல்ல முடியாது. இந்த வேஜஸ், salary, bonus paid to whom? wages, salary, bonus paid to whom? wages, salary, bonus paid to workers. உனக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்ட்குள்ள வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ள வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ள தட் இஸ் என்னது? டைரக்ட் லேபரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபேக்டரி ஓரியன்ட்ஸா இருக்கலாம். என்னது? ரிலேட்டட் டு யாரா இருந்தாங்கன்னா ஒர்க்கர்ஸ். ரிலேட்டட் டு எம்ப்ளாயிஸா இருக்காங்க. எம்ப்ளாயிஸ்னா ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ், அது என்ன வந்துரும்? அட்மின் ஆயிடும். ரிலேட்டட் டு சேல்ஸ்மேன். இதே wages, salary, bonus paid to salesman is selling expenses. That is selling overheads. அப்போ paid to whom? அதை வச்சு தான் என்ன சொல்ல முடியும்? ஃபேக்டரியா, அட்மினா, செல்லிங்கா சொல்லணும். இப்போ டைரக்ட் வர்க்கர்ஸ் இருக்கு அப்படின்னா அது டைரக்ட் லேபர் தான் போய்டும். இல்ல சார் இன்டைரக்ட் வர்க்கர்ஸ் ஆனா ஃபேக்டரியில ஸ்வீப்பரா இருக்காங்க, இன்டைரக்ட் லேபர். ஆனா இன்டைரக்ட் லேபருக்கு ஃபேக்டரியில தான் வர்க் பண்றாங்க. அப்ப என்ன ஓவர்ஹெட்ஸ்? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஆபீஸ் பாய், அட்மின் ஓவர்ஹெட்ஸ். சேல்ஸ் பாய், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ். அப்ப டு ஹூம்ங்கறத டிசைட் பண்ணனும். கார்டேஜ் கூலி ஃப்ரைட் இன்டைரக்ட் லேபர் தப்பு. உள்ள வந்ததுனா தட் இஸ் இன்வர்ட் ஆர் இருந்ததுனா காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் குள்ள போய்டும். தட் இஸ் மெட்டீரியல் காஸ்ட் குள்ள போய்டும். எதுக்குள்ள போய்டும்? காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். மெட்டீரியல் காஸ்ட் வந்து டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர். மெட்டீரியல் காஸ்ட் நாட் only மெட்டீரியல் பர்ச்சேஸ் காஸ்ட் கிடையாது. டு bring into the present situation and condition எடுத்து எல்லா காஸ்ட்டுமே மெட்டீரியல் காஸ்ட் தான். மெட்டீரியலை வாங்கி அது எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு இன்கர் பண்ற எல்லா காஸ்ட்டுமே என்ன காஸ்ட் தான்? மெட்டீரியல் காஸ்ட் தான். சோ வாங்கி வரதுக்கு ஃப்ரைட், அதுக்கு பே பண்ற இம்போர்ட் டியூட்டி, அதுக்கு பே பண்ற டாக்ஸ் which is not IGST, இன்புட் டாக்ஸ் கிடைக்காத எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் சேம் இதெல்லாம் ஆட் ஆயிடும். இன் கேஸ் இதெல்லாம் இன்கர்ட் இன்வர்டா இருந்ததுனா, இதே கார்டேஜ் கூலி ஃப்ரைட் நம்மளோட அவுட்வர்ட் இருந்ததுனா selling and distribution overheads. இதே கார்டேஜ் கூலி ஃப்ரைட்லாம் நம்மளோட அவுட்வர்ட், தட் இஸ் நம்ம சேல் டெலிவரி யூஸ் பண்ணோம்னா இது selling and distribution overheads. அடுத்து என்ன இருக்கு? பேக்கேஜிங் எக்ஸ்பென்ஸ். பேக்கேஜிங் எக்ஸ்பென்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். பிரைமரி பேக்கிங், செகண்டரி பேக்கிங். வாட் இஸ் பிரைமரி பேக்கிங்? இப்போ வாட்டர் பாட்டில் வெளில வரணும். வாட்டர் எப்படி பிரைமரி பேக்கிங்னா வாட்டர் கேன்ல வாட்டர் பாட்டில் பேக் பண்ண முடியுமா? வாட்டர் பாட்டில் இருக்கு, ஜூஸ் இருக்கு. ஜூஸ் பேக் பண்ணனும்னா மினிமம் பிரைமரி பேக்கிங் என்ன வேணும்? வாட்டர் கேன் தேவை. அது என்ன பேக்கிங்? பிரைமரி பேக்கிங். அதே வாட்டர் கேனை 10 வாட்டர் கேன் சேர்ந்தோனே அது சேல் பண்றதுக்கு ஒரு இடத்துல ரேப் பண்றாங்கல, அது என்ன பேக்கிங்? செகண்டரி பேக்கிங். பிரைமரி பேக்கிங் இஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், இஸ் எசென்ஷியல் ஃபார் தி ப்ரொடக்ஷன்.
செகண்டரி பேக்கிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் சேல். ஏன்னா ஒரு வாட்டர் கேன் தூக்கி போக முடியாது, அது பல்கா தூக்கி போறதுக்கு பிரைமரி செகண்டரி பேக்கிங் கிடைக்கும். அது ரிலேட்ஸ் என்ன ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். அடுத்த லாஸ்ட் என்ன இருக்கு, வேர்ஹவுஸ் ஆர் குடோன். இதுக்கு டு ஸ்டோர் தி ஃபினிஷ்ட் குட்ஸ் தான் வேர்ஹவுஸ் ஆர் குடோன். ஸ்டோர்ல போய் ஃபினிஷ்ட் குட்ஸ் வைக்க மாட்டோம். ஸ்டோர்ல என்னதான் இருக்கும், நம்ம கிச்சன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, சமைச்சு எடுத்து போய் ஸ்டோர்ல வைப்பியா, சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஸ்டோர்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் ஃபேக்டரி ஸ்டோரும் நம்ம ஸ்டோர்ல வச்சிருக்கிறது எல்லாமே டு யூஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் ஆகி வெளில வந்தது எங்க இருக்கும்னா வேர்ஹவுஸ் ஆர் குடோன். அது ரிலேட்ஸ் டு சேலா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். எஸ். அடுத்து என்னதுக்கு, சாம்பிள்ஸ் டெலிவரி வேன் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே ரிலேட்ஸ் டு செல்லிங். அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து டெலிபோன் ரெண்ட், அட்மின். Telephone rent of factory overheads, rent of godown, selling distribution. அப்ப rent of office, admin overheads. Depreciation relates to factory machinery, factory overheads. Depreciation relates to factory machineries, factory assets எல்லாமே எங்க போய்டும், factory overheads. Relates to office machinery, ஆபீஸ்ல இருக்கிற ஏசி, ஆபீஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர், அதுக்கான depreciation admin overheads. சேல்ஸ் மேன் வச்சிருக்கான் தெரியுமா, அவனோட சேல்ஸ் கம்ப்யூட்டர்ஸ், அவன் வச்சு சில அசெட்ஸ், பேக்கிங் அசெட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, அதுக்கான டெப்ரிசியேஷன் எங்க போயிடணும், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு போயிடணும். அப்போ டெப்ரிசியேஷன் மூணு இடத்துலயும் வரும், எங்க வரும், ஃபேக்டரிலயும் வரும், அட்மின்லயும் வரும், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ ஓவராலா நீங்க என்ன கத்துக்கிட்ட அப்படின்னா, ஒரு பேரை வச்சு இது இந்த ஓவர்ஹெட்ஸ் சொல்ல முடியாது. இது ஒரு பேரை வச்சு என்ன சொல்ல முடியாது, இந்த ஓவர்ஹெட்ஸ்னு சொல்ல முடியாது. அதுக்கான யூசேஜ், அது எந்த பாயிண்ட்ல நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம காலேஜ் கூலி ஃப்ரைட் நம்ம உள்ள கொண்டு வரதுக்கு யூஸ் பண்றோம். எதை உள்ள கொண்டு வரதுக்கு யூஸ் பண்றோம், மெட்டீரியல். அப்ப மெட்டீரியல் should be included in material cost. வெளில எடுத்து போறதுக்கு யூஸ் பண்ற சேலுக்கு அப்ப செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ். அதே salary wages bonus தான், ஒரே டைம் தான். paid to whomங்கறத பார்க்கணும். எதுக்காக இன்கர் பண்ணிருக்க, நான் வந்து ஆபீஸ் ஒர்க்கருக்கு இன்கர் பண்ணிருக்கேன், அப்ப அட்மின் ஓவர்ஹெட்ஸ். நீ சேல்ஸ் மேன் இன்கர் பண்ணிருக்க, செல்லிங் ஓவர்ஹெட்ஸ். அப்படின்றது தான் எல்லாமே பார்க்கறோம். சோ காஸ்ட் ஷீட்ல உங்களுக்கு நிறைய டர்ம்ஸ் கொடுத்திருப்பான், ரெண்டு விதமா காஸ்ட் ஷீட் கேட்பான். காஸ்ட் ஷீட் தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேக்குறான் அப்படினா வரிசையா டர்ம்ஸ் கொடுத்துருவான். அந்த டர்ம்ஸ் நீ அது ஃபேக்டரியா, அட்மினா, செல்லிங்கான்னு பிரிக்கணும். அப்புறம் ஒரு எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட் சொல்றோம், ரொம்ப பெரிய எக்ஸ்பாண்டட் காஸ்ட் ஷீட் சொல்றேன், கவனிக்கிறியா. மெட்டீரியல் காஸ்ட், opening stock of material, raw material, add purchases, add carriage inwards, coolie, freight, other duties, import tax எல்லாமே ஆட் பண்ணி less closing stock of raw material போட்டா direct material consumed. அதுக்கு அடுத்து direct labor. லேபருக்கு ஏதாவது இது இருந்துச்சுன்னா, அப்ரூவ்ட் இருந்துச்சுன்னா, இது அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோ, ப்ரீபெய்ட் இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணிக்கோ, வேஜஸ் கிடைச்சிருமா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்னது அஜய் கிருஷ்ணா, மெட்டீரியல் லேபர் ஆட் பண்ணா என்ன காஸ்ட், பிரைம் காஸ்ட். மெட்டீரியல் இத்தனை ஐட்டம் வந்துரும், உன வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணி தெரியுமா, அதுல நீ கேரேஜ் இன்வெர்ஸ்னா நீ மெட்டீரியல் காஸ்ட் எடுத்து போய் போடணும், பர்ச்சேஸ் பிரைஸ் மெட்டீரியல் காஸ்ட் எடுத்து போய் போடணும், எல்லாத்தையும் போட்டுட்டீங்கன்னா மெட்டீரியல் லேபர் தான் பிரைம் காஸ்ட். அடுத்து என்னது ஃபேக்டரி ஓவர்ஹெட். அப்ப உங்க क्वेश्चनல போய் பார்க்கணும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாத்தையும் எங்க வந்து ஆட் பண்ணணும், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ன்ற காலம் கீழ வேஜஸ் salary paid to workers, காட்டேஜ் கூலி அந்த இடத்துல ஃப்ரம் ஸ்டோர் டு ரா மெட்டீரியல், அது மாதிரி ஏதாவது இருக்கும். சோ எதெல்லாம் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸா இருக்கும் அந்த क्वेश्चनல எல்லாத்தையும் எங்க எடுத்து வந்து சேர்த்துப்போம், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எடுத்து வந்து சேர்த்து அது லிஸ்ட் போடணும். அதெல்லாம் ஆட் பண்ணா ஃபேக்டரி காஸ்ட் வந்துருமா. அடுத்து என்னது ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எடுத்தா ஃபேக்டரி காஸ்ட் எடுத்தா என்ன ஓவர்ஹெட்ஸ், அட்மின் ஓவர்ஹெட்ஸ் லிஸ்ட் இதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். கரெக்ட்டா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஆட் ப்ராஃபிட் சேல்ஸ். சிம்பிள். இப்போ இதே இடத்துல ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேக்டரி காஸ்ட் வருதா, WP ஓபனிங் க்ளோசிங் இருக்குல்ல, ஆட் ஓபனிங் லெஸ் க்ளோசிங் போட்டா அட்ஜஸ்டட் ஃபேக்டரி காஸ்ட், அட்ஜஸ்டட். அதுக்கு என்னது அட்மின் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் லெஸ் பண்ணா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைச்சிடும். ஆனா இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் தான வேணும், க்ளோசிங் ஸ்டாக் வரக்கூடாதுல. அப்போ ஆட் அட்மின் போட்டா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஆட் ஓபனிங் FG லெஸ் க்ளோசிங் FG போட்டா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஏனா க்ளோசிங் FG மைனஸ் பண்றனா வித்தது மட்டும் தான வரும். க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் பண்ணா க்ளோசிங் ஸ்டாக்ங்கிறது என்னது, அன்சோல்ட். ஓபனிங் பர்ச்சேஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் மைனஸ் பண்ணா என்னது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஆட் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் எதுக்கு மட்டும் தான் நீ இன்கர் பண்ணுவ, ஃபார் தி குட்ஸ் சோல்ட்க்கு மட்டும் தான். சோ அங்க செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ண காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட் ஆட் பண்ணா சேல்ஸ். புரியுதா? இப்போ உனக்கு இன்னொரு டைப் ஆஃப் காஸ்ட் ஷீட் கேட்போம், என்னன்னு கேட்க. உனக்கு ஒரு மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். சே எக்ஸாம்பிள் மெட்டீரியல் 100, லேபர் 50,
டோட்டல் 150 இது என்ன காஸ்ட் prime cost add factory overheads 75 ஓகேவா factory overheads எவ்வளோ 75 அப்போ என்ன காஸ்ட் இது factory overheads 75 வெச்சுக்க 25 வெச்சுக்க 175 இது என்னது works cost or factory cost என்ன சொல்லிக்கலாம் add admin overheads ஏன்னா factory கிட்ட admin overheads அடுத்து selling admin overheads add பண்றியா say example admin overheads வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க ஒரு 100 வெச்சுக்கோ ஆட் பண்ணா 275 இது என்னது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அடுத்து என்ன overheads selling and distribution overheads அது ஒரு 100 ஆட் பண்ணா என்னது இது பேர் என்னது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் add profit will give you sales add profit 25 வெச்சுக்கோ 400 சேல்ஸ் பிரைஸ் வெச்சுக்கோ இல்ல 125 வெச்சுக்கோ profit 500 வந்து சேல்ஸ் பிரைஸ் வெச்சுக்கோ இது உனக்கு காஸ்ட் ஷீட் சிம்பிளிஃபைட் காஸ்ட் ஷீட் இது அவனே டேட்டா கொடுத்துருவான் அவனே என்ன பண்ணிடுவான் இப்போ prepare a cost sheet using these above figures where material labor value மட்டும் தான் உனக்கு கொடுப்பான் நீ மொத்த காஸ்ட் ஷீட் போடணும் உனக்கு என்ன வேல்யூ மட்டும் தான் கொடுப்பான் மெட்டீரியலும் லேபர் மெட்டீரியல் இஸ் worth rupees 300 ன்னு சொல்லிடுவோம் லேபர் இஸ் worth rupees 150 ன்னு சொல்லிடுவோம் அப்ப எவ்வளவு வரும் 450 பிரைம் காஸ்டா இப்போ ஆர்பி என்ன ஃபேக்டர் ரேட் என்ன ஒரு ரேட் ஆட் பண்ணனும் ஃபேக்டர் ரேட் எவ்வளவு தெரியுமா தெரியாது இப்போ கண்டுபிடிக்கணும் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ் இதுதான் ரெக்கவரின்னு சொல்லுவாங்க இது என்னது ரெக்கவரி இத பத்தி நம்ம ஓவர் ஹெட் சாப்டர்ல படிப்போம் பட் இப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெக்கவரி ஆர் ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் சொல்லுவோம் தெரியுமா என்ன ரேட் ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் அப்படினா லேபர் 50 ரூபாய் இருக்கும்போது ஃபேக்டர் ரேட் எவ்வளவு இருந்துச்சு 25 ரூபாய் எத்தனை பர்சன்டேஜ் 50% அப்போ 159 75 லைக் நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்கவரி கண்டுபிடிக்கணும் அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்கவரி ஆஃப் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் டு டைரக்ட் வேஜஸ் அப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் எதுல ரெக்கவர் ஆகும் லேபர் ஆர் பிரைம் காஸ்ட்லயே ரெக்கவர் ஆகும் क्वेश्चन பிரைம் காஸ்ட் வச்சு ரெக்கவர் பண்ணி போடுன்னு சொன்னானா நீ இதுக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் போடு 150 க்கும் 125 க்கும் 150 க்கும் இதுக்கும் லேபருக்கும் போடுன்னு சொன்னானா இதுக்கும் லேபருக்கும் போடணும் நான் சொல்றது புரியுதா ராஜா இப்போ அடுத்து அட்மின் ஓவர்ஹெட்ஸ் எதுல ரிலேட் ஆகும்னா வொர்க்ஸ் காஸ்ட் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் எதுல வரும் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு இருக்கு 100 வொர்க்ஸ் காஸ்ட் எவ்வளவு இருக்கு 175 எத்தனை பர்சன்டேஜ் கால்குலேட்டர் போட்டு சொல்லு 100 divided by 175 57% அப்போ இங்க என்ன வந்துச்சு 450 plus 75 525 வா 525 ல 57% போடு எவ்வளவுங்க 300 525 plus 300 825 கரெக்ட்டா இப்போ அடுத்து என்ன ஓவர்ஹெட்ஸ் இருக்கு அது இதுல ரெக்கவர் ஆகும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெக்கவர் ஆகும் ஆர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் அகைன் வொர்க்ஸ் காஸ்ட்ல கொடுப்போம் ஆர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் கொடுப்போம் ஆர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் rupees 10 per unit of sale கொடுப்போம் டைரக்டா கொடுப்போம் rupees 10 per unit of sale இப்போ 1000 யூனிட் சொல்லிடுவாங்க அந்த இடத்துல 10 into 1000 அப்படி பண்ணிட்டு நீங்க 10 1 யூனிட் நீங்க 100 யூனிட் ன்றோம் ஒரு யூனிட் 2 ரூபாய் வரும் அப்படி என்ன ஆட் பண்ணனும் 200 ஆட் பண்ணி 1025 plus profit 10% of cost ன்றோம் 102.5 profit ஆட் பண்ணா இது ஒரு விதமான காஸ்ட் ஷீட் இது எப்படி காஸ்ட் ஷீட் போடுறோம் டேட்டா உங்களுக்கு என்ன டேட்டா போடுறதோ கொடுப்போம் மெட்டீரியல் லேபர் மீதி எல்லா டேட்டாவும் எங்க இருந்து எடுத்த உனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கொடுத்த காஸ்ட் ஷீட் நீ இந்த காஸ்ட் ஷீட் நீ போடணும் எந்த காஸ்ட் ஷீட் இந்த ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஷீட் நீ போடணும் கொடுத்த டேட்டா வச்சு இந்த டேட்டா வச்சு இந்த காஸ்ட் ஷீட் போட சொல்லுவான் இந்த காஸ்ட் டேட்டா ஷீட் போட்டுட்டு நீ இதுல இருந்து என்ன ரேட் கண்டுபிடிக்கணும் ரெக்கவரி ரேட் ஆர் ப்ரீ டிட்டர்மைன்ட் ரேட் நீ என்ன பண்ணி ஆகணும் கண்டுபிடிச்சாகணும் லைக் எப்படி ஓவர்ஹெட்ஸ் 25 ரூபாய்க்கு 50 ரூபாய் லேபர் இருக்கும்போது ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு अब that is 50%. இங்க 100 ரூபாய் இருக்கும்போது இங்க எத்தனை பர்சன்டேஜ் 125 அப்ப எத்தனை பர்சன்டேஜ் 57% அப்ப இங்க 525 வரும்போது இங்க 300 வரும் அப்படி சொல்லி போடு இப்போ 700 கொடுத்தானா நீ அது மாதிரி போடு இப்போ 700 350 அப்படி கொடுத்தானா இங்க 1050யா அப்ப இந்த 350 ல பாதி தானே இங்க வரணும் அப்ப என்ன பண்ணனும் 175 இது ஆட் பண்ணி காஸ்ட் வருமா அதுல 57% அட்மின் ஓவர்ஹெட்ஸ் அப்படினு சொல்லி அவன் எந்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி கொடுக்குறானோ நம்ம என்ன பண்ணனும் அந்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணனும்
ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ ஈ கேன் டூ என்ன ஷீட் காஸ்ட் ஷீட் போகலாம். உனக்கு நான் ஒரு 3-4 ப்ராப்ளம் அனுப்புறேன், ஓகேவா? அந்த 4 ப்ராப்ளம் காஸ்ட் ஷீட் ப்ராப்ளம் நீ என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். ஷோர்ஷாக 10 மார்க் காஸ்ட் ஷீட் ஆகுது. சரி, என்னென்ன ப்ராப்ளம் படிக்கணும்? நான் அனுப்புகிற 4 ப்ராப்ளம் இப்போ நான் ஒரு 6 ப்ராப்ளம் செட் ஆஃப் ப்ராப்ளம் நான் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறேன். அந்த 6 ப்ராப்ளமும் ப்ளஸ் உன் புக்கில் உள்ள காஸ்ட் ஷீட் ப்ராப்ளம்ஸ் போகும். நம்ம கொஞ்சம் இன்டர் லெவலில் படிக்கிறதுனால, அட்வான்ஸ் லெவலில் படிக்கிறதுனால நம்ம எப்படி எக்ஸாமில் கேட்க மாட்டான் அப்படின்னா, கொஸ்டின் கொடுத்து இது அட்மினா ஃபேக்ட்ரியா செல்லிங்கான்ற கொஸ்டின் கேட்க மாட்டான். நமக்கு ஃபேக்ட்ரி ஓரியன்ஸ் 300 கொடுத்துருவான், அட்மின் ஓரியன்ஸ் 750 கொடுத்துருவான், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரியன்ஸ் 250 டைரக்டா அந்த நம்பர் என்ன கொடுத்துருவான். கொடுத்துட்டு உனக்கு என்ன போட சொல்லுவான், காஸ்ட் ஷீட் போட சொல்லுவான். நம்மள எங்க செக் பண்ண மாட்டான். புரியல? ஒரு எக்ஸ்பென்ஸ் கொடுத்து இந்த எக்ஸ்பென்ஸ் அட்மினா ஃபேக்ட்ரியா செல்லிங்கா டைரக்ட் மெட்டீரியலா என்ன பண்ண மாட்டான், டெஸ்ட் பண்ண மாட்டான். ஆனா காஸ்ட் ஷீட் போடும்போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன சார் பிரச்சனை? இது வரையும் உங்களுக்கு தெரியாத பிரச்சனை, இப்பதான் சொல்ல போறேன். எல்லாமே நீ போட்டு வந்துடலாம். காஸ்ட் ஷீட் சொல்லி எக்ஸ்பேண்டட் காஸ்ட் ஷீட் சொல்லி பார்ப்போம். டைரக்ட் மெட்டீரியல் கன்சிடரா எப்படி ஓபனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் கோஸ்ட் அது எல்லாமே போட்டு வந்துருமா. டைரக்ட் லேபரா ஆட் பண்ணா பிரைவேட் காஸ்ட் ஆட் என்ன காஸ்ட், ஒர்க்ஸ் காஸ்ட் ஆர் ஃபேக்டரி காஸ்டா. அடுத்து என்னது ஆட். இந்த இடத்துல ஓபனிங் WIP ஆட் பண்ணி க்ளோசிங் WIP டெஸ்ட் பண்ணா adjusted works cost or adjusted factory cost. Add admin overheads. What are cost of production? Add opening stock of FG less closing stock of FG will give you cost of goods sold. இங்க பிரச்சனையே closing stock of FG will not be given in the question. கொடுத்திருக்க மாட்டான். என்னது க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் FG என்ன பண்ணிருக்க மாட்டான், எக்ஸாம்பிள்ல கொடுத்திருக்க மாட்டான். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் FG நீ தான் கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி சார் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் FG கண்டுபிடிக்கணும்? ரொம்ப சிம்பிள். Assume you are doing cost sheet for 10,000 units. எத்தனை யூனிட்ஸ் காஸ்ட் ஷீட் போடுற? 10,000 யூனிட்ஸ் காஸ்ட் ஷீட் போடுற. 10,000 யூனிட் டைரக்ட் மெட்டீரியல் போடுற, 10,000 டைரக்ட் லேபர் போடுற, 10,000 ஓவர்ஹெட்ஸ் போடுற, எல்லாமே 10,000 போடுற. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எத்தனை யூனிட்ஸ்க்கு இருக்கு? 10,000. ஆல்ரெடி யூ ஹேவ் ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் 2,000 rupees இருக்கு. 2,000 யூனிட்ஸ் இருக்கு. ஓபனிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? 2,000 யூனிட்ஸ். இப்போ நீ க்ளோசிங் ஸ்டாக் எப்படி போடணும்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், இன்னொன்னு FIFO மெத்தட். ஒன்னு என்ன மெத்தட்? வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட். இன்னொன்னு FIFO மெத்தட். வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் நான் சொல்லி தரேன், அதுதான் எல்லாரும் போடுற மெத்தட். FIFO மெத்தட்லயும் போடுவோம். என்ன சார், இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த இடத்துல சேவ் 1 lakh வந்துருக்குமா? என்ன எவ்வளவு வந்துருக்கும்? ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் FG சேவ் 20,000 வந்துருக்கு. சரி, 15,000 வந்துருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் FG எவ்வளவு வந்திருக்கு? 10,000 ஃபார் எத்தனை யூனிட்ஸ்? 2,000 யூனிட்ஸ். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? 1 lakh. இதுல காஸ்ட் ஆட் பண்ணா 1 lakh வந்துச்சு. எத்தனை யூனிட்ஸ்? 10,000. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் உனக்கு சொல்லிருப்போம், அன்சோல்ட் குட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிருப்போம். சே எக்ஸாம்பிள் 11,000 சோல்ட்னு சொல்றோம். எவ்வளவு சொல்றோம்? 11,000. அப்ப எவ்வளவு அன்சோல்ட்? 1,000 அன்சோல்ட். 10,000 + 2,000 இருந்திருக்கு. அதுல 11,000 சோல்ட்னா 1,000 அன்சோல்ட். இப்போ 1,000 கான காஸ்ட் எவ்வளவு, நான் எவ்வளவு மைனஸ் பண்ணனும் அப்படிதான் क्वेश्चन. என்னென்ன மெத்தட் சொன்னேன்? ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ், FIFO. வெயிட்டட் ஆவரேஜ் சொல்லவா? இப்போ 1 lakh யூனிட் 10,000 இருக்கா? 10,000 into 2 இருக்கா? மொத்த காஸ்ட் எவ்வளவு எடுத்து ஆட் பண்ணா? 1,10,000 rupees ஃபார் எத்தனை யூனிட்? 12,000 யூனிட். அப்போ ஒரு யூனிட் எவ்வளவு சொல்லு? 1,10,000 divided by 12,000 போடு. காஸ்ட் per யூனிட் எவ்வளவு? 9.16. 9.16 into 1000 9160. லெஸ் பண்ணிடு. இதுதான் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ். க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ கொடுத்துருவான क्वेश्चनல கொடுத்திருக்க மாட்டான். இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிப்ப? எல்லாத்தையும் ஆட் பண்ணி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்ட. எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருவான், எத்தனை ஓபனிங் கொடுத்துருவான், க்ளோசிங் கொடுக்க மாட்டான். அதுவரை என்ன கொடுத்துருவான்? சோல்ட் கொடுத்துருவான். அப்ப 10,000 + 2,000 மொத்தம் இருக்கு. அதுல சோல்ட் வந்து 11,000 னா அன்சோல்ட் எவ்வளவா இருக்கும்? 1,000. அந்த 1,000 கோட வேல்யூ क्वेश्चनல கொடுத்திருக்க மாட்டான். அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், FIFO மெத்தட். வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல ரெண்டு காஸ்டையும் ஆட் பண்ணி ரெண்டு யூனிட்ஸ் டிவைட் பண்ணா காஸ்ட் per யூனிட் கிடைச்சிடும். எந்த காஸ்ட்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் இது இந்த பீரியட்ல இன்கர் பண்ணுது. ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் FG ஃபர்ஸ்ட் போன பீரியட்ல இன்கர் பண்ணுது. ரெண்டு பீரியட் காஸ்ட் ஆட் பண்ணி ரெண்டு பீரியடோட யூனிட் ஆட் பண்ணிட்டா காஸ்ட் per யூனிட் கிடைச்சிடும். அத க்ளோசிங் ஸ்டாக்ல ரெக்கார்ட் பண்ணலாம். ஆர் FIFO மெத்தட்ல போடும்போது இது மட்டும் எடுத்துக்கலாம். 1 lakh divided by 10,000 rupees 10 per unit. 1000 into 10
10,000. அப்படின்னா என்னன்னா வித்ததுல இதுல இருந்து ஸ்டாக் மொத்தமா வித்து போயிருச்சு. நான் வித்தல 11,000, அதுல ஃபர்ஸ்ட் 2,000 இதுல இருந்து வித்து போயிருச்சு, மீதி 9,000 இதுல இருந்து வித்து இருக்கு. அப்ப மீதி 1000 எதுல தான் இருக்கும்? இந்த 1 லாக்ல இருக்க 10,000 யூனிட்ல தான் இருக்கும். அப்ப ப்ரொடியூஸ் பண்ணதுல தான் இருக்கும். அந்த 1000 க்கு இந்த 10,000 கான வேல்யூ 10 லாக்கா 1 லாக்கா, அப்ப 1000 யூனிட்கான வேல்யூ 10,000 அப்படி போடுறது. வெயிட்டட் ஆவரேஜ்னா ரெண்டு காஸ்ட் வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்துங்க. திருப்பி போனா வித்தது எதுல இருந்து ஃபர்ஸ்ட் போயிருக்கும்? ஓப்பனிங் ஸ்டாக்ல இருந்து போயிருக்கும். அடுத்து தான் இதுல இருந்து திருப்ப நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுல இருந்து திருப்ப. அப்ப ப்ரொடியூஸ் பண்ணது தான் க்ளோசிங்கா இருக்கும். ப்ரொடியூஸ் பண்ணதோட per யூனிட் வேல்யூ எவ்வளோ? 10. அப்போ ரூபீஸ் 10 க்கு நான் ரெக்கார்ட் பண்ணனும். ஆமா வேரி ஆகும். நீ எந்த மெத்தட் ஃபாலோ பண்றியோ, நீ எது பெஸ்ட் ஜட்ஜ்மென்ட் எடுத்துக்கறியோ, ஆன்சர் வேரி ஆகும் தான் ராஜா. ஆன்சர் வேரி ஆகும் தான் செய்யும். பட் தப்பு கிடையாது. இது ஒரு மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ்ன்றது ஒரு மெத்தட், ஃபிஃபோன்றது ஒரு மெத்தட். காஸ்டிங்ல என்ன பிரச்சனைனா ஆன்சர் டிஃபர் ஆகும். பட் ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணு, கன்சிஸ்டன்ட்டா ஒரே மெத்தட் நீ ஃபாலோ பண்ணணும். இந்த வாட்டி வெயிட்டட் ஆவரேஜ், நெக்ஸ்ட் வாட்டி FIFO, நெக்ஸ்ட் வாட்டி LIFO அப்படி மாத்த கூடாது. இந்த வாட்டி வெயிட்டட் ஆவரேஜ்னா நெக்ஸ்ட் வாட்டி நீ என்னவே யூஸ் பண்ணிக்கோ, வெயிட்டட் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கோ. சரி, எது சார் மோர் கன்சிஸ்டன்ட் மெத்தட்? நீயே சொல்லு, எது மோர் கன்சிஸ்டன்ட் மெத்தட் கரெக்ட்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? FIFO தான் கரெக்ட்டான மெத்தட். ஏன்னா இதெல்லாம் நான் வித்துட்டேனே. அப்ப என்டர்ல க்ளோசிங் ஸ்டாக் இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணது தானே. இப்போ நான் இந்த ஓபனிங் ஸ்டாக் நான் என்ன பண்ணிட்டேன்? வித்துட்டேன். அப்ப என்டர் இருக்கிறது என்னது? இந்த ப்ரொடக்ஷன் பண்ணதா பாக்கி. இந்த 10,000 யூனிட்ல தான் 1000 யூனிட் பாக்கி இருக்கு. அப்ப அந்த 1000 யூனிட் காஸ்ட் இந்த 10,000 யூனிட் காஸ்ட்ல தான் நான் ரெக்கார்ட் பண்ணனும். அதானே கரெக்ட்? கரெக்ட். ஆனா நான் வெயிட்டட் ஆவரேஜ்னு ப்ரூவ் பண்ணனும். அதான் பிரச்சனை. ஏன்னா இது டிபேட் அது. ஏன்னா சில இடத்துல ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடும். வித்தது வெயிட் வித்த குட்ஸ் நான் போன வருஷம் ப்ரொடியூஸ் பண்ண வச்ச குட்ஸா இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸானே என்னால என்ன பண்ண முடியாது. வெயிட்டட் ஆவரேஜ்ல என்ன பிரச்சனை? நான் போன வருஷம் குட்ஸ் வித்தன ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு தான். இந்த வாட்டி ப்ரொடியூஸ் பண்ணதோ லாஸ்ட் வாட்டி ப்ரொடியூஸ் பண்ணதோ மிக்ஸ் ஆயிடுச்சு. எஸ்யூம் எடுத்துக்கோ. சக்கரை ஃபேக்டரி, சக்கரை ஒரு குடோன்ல கிடக்கு. இந்த வாட்டி ப்ரொடியூஸ் பண்ணதே அதுல இருந்து போட்டான். போன வாட்டி ப்ரொடியூஸ் பண்ண காஸ்ட் 10,000 by 2,000 னா 5 ரூபீஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். இந்த வாட்டி 10 ஆயிருக்கு. க்ளோசிங் ஸ்டாக்ல போன வாட்டி ப்ரொடியூஸ் பண்ணது கிடக்கும்ல, இந்த வாட்டி ப்ரொடியூஸ் பண்ணது கிடக்கும்ல. அப்புறம் எதனை எடுத்துப்பேன்? அப்ப சொல்ல முடியாது. அப்ப எதுவும் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும் சில இடத்துல வெயிட்டட் ஆவரேஜ். அப்போ இப்போ நான் என்னோட ப்ரொடக்ஷன் மிக்ஸ் ஆகாது சார். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணது வெளில போயிடும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணதா இப்போ நான் வச்சிருப்பேன் அப்படின்ற அசம்ப்ஷன். தட் இஸ் FIFO. ஃபர்ஸ்ட் கரெக்டா பக்காவா ஃபாலோ பண்ணினா நீ எந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்? FIFO. இல்ல சார் ரெண்டு ஸ்டாக்கும் மிக்ஸ் ஆயிடும் சார்னா நீ எந்த ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம்? வெயிட்டட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு புரியல க்ளோசிங் ஸ்டாக் எப்படி வேல்யூ பண்ணனும்? ஏதாவது ஒரு இடத்துல க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூஷன் கொடுப்பான் இல்ல, க்ளோசிங் ஸ்டாக் யூனிட்ஸ் கொடுக்க மாட்டான், வேல்யூ கொடுக்க மாட்டான். நீ டிடெக்ட் பண்ணணும். நீ क्वेश्चनல தேடினா க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ இருக்காது. அதனால மட்டும் தான் நமக்கான இங்க க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ AS2 படி அக்கவுண்ட்ஸ்ல போற க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ டிஃபர் ஆகும். சரி, ஏன்னா சார் நான் அக்கவுண்ட்ஸ் ஃபேக்கல்டியா இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கு. AS2 இந்த AS2 எதாவது எடுத்துக்கோ. க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் எப்படி பண்ணனும்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஓவர்ஹெட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓவர்ஹெட்ஸ்ல எது மட்டும் தான் எடுத்துப்பேன்? இங்க நம்ம என்ன ஆட் பண்ணோம்? அட்மின். அந்த காஸ்ட் எதுக்குள்ள வருது? இந்த அட்மின் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணா அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வருது. அது டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டு தானே நீ per unit கண்டுபிடிக்கிற. அப்ப இங்க எந்த காஸ்ட் உள்ள வந்துருது? அட்மின் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் எதுக்குள்ள வந்துரும்? க்ளோசிங் ஸ்டாக்ல வந்துரும். ஆனா ஃபைனான்சியல்ஸ்ல அட்மின் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக்ல வராது. அப்போ ஃபைனான்சியல்ஸ்ல வேற க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும், காஸ்ட்ல வேற க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். இந்த ரெண்டு க்ளோசிங் ஸ்டாக்னால ப்ராஃபிட் டிஃபர் ஆகும். இது டிஃபர் நம்ம ரெகன்சில் பண்ற ஸ்டேட்மென்ட்டா என்ன ஸ்டேட்மென்ட்? காஸ்ட் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மென்ட். நம்ம அதுக்கான ஸ்கோப்பே இங்க தான் ஓபன் ஆகும். புரியுதா என்ன சொல்றது? இங்க நம்ம எந்த காஸ்ட்லாம் உள்ள வந்துருது? அட்மின் காஸ்ட் உள்ள வந்துருது, ப்ரொடக்ஷன் காஸ்ட் உள்ள, ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வந்துருது, அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வந்துருது. எதுக்குள்ள? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் FG. செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் இருக்கும் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூக்குள்ள. இப்போ நான் இதே க்ளோசிங் ஸ்டாக் கீழ வேல்யூ பண்ணனும்னு சொல்ல தப்பா போய்டும். ஏன் செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் என்ன உள்ள வந்துருது. அப்போ செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் only for goods sold. அதனால தான் காஸ்ட் ஆஃப் goods sold கண்டுபிடிச்சி இப்போ எத்தனை யூனிட்ஸ் வித்திருக்கேன்? 11,000 யூனிட்ஸ் மட்டும் தான் நான் காஸ்ட் ஆஃப் இது போட முடியும். செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் போட முடியும். ஆட் பண்ணா என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். புரியுதா ராஜா? நான் என்ன சொல்றேன்னு நல்லா ஏத்துக்க முடியுதா? இது ஒரு விஷயம் ரொம்ப நுணுக்கமா தெரிஞ்சிருக்கணும் காஸ்ட் ஷீட்ல. காஸ்ட் ஷீட்ல நீ காஸ்ட் ஷீட் மனப்பாடம் பண்றது மனப்பாடம் பண்ண கூடாது. நான் எப்படி சொன்னனோ அது மாதிரி படிச்சீங்கன்னா நீ மனப்பாடம் பண்ணக்கூடாது. அப்படி போடும்போது நீ ஜஸ்ட் நீ கிளாசிஃபை பண்ணணும். அந்த கிளாசிஃபை பண்றதா ஒரிஜினல் காஸ்ட் ஷீட். அந்த கிளாசிஃபிகேஷன் பிரச்சனை உனக்கு எக்ஸாம்ல இருக்காது. உனக்கு அதை கேட்க மாட்டான். ஒண்ணு பத்தி காஸ்ட் ஷீட் போட சொல்லுவாங்க. நான் சொன்னது தெரியுமா? இப்படி கொடுத்து இந்த மெத்தட்ல போடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒரு மெத்தட். ரெக்கவரி ரேட் போட சொல்லுவான். ஆர் ஒரிஜினல் டேட்டா கொடுத்து ஓபனிங் க்ளோசிங் எல்லாம் கொடுத்து ஃபேக்டரி இவ்வளோ, அட்மின் இவ்வளோ, செல்லிங் இவ்வளோ கொடுத்து மொத்தமா டைரக்டா காஸ்ட் ஷீட் போட சொல்லுவான். தட் இஸ் ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருவான், FG ஓட ஓபனிங் க்ளோசிங் கொடுத்துருவான், WP ஓட ஓபனிங் க்ளோசிங் கொடுத்துருவான்,
ஃபேக்டரி இவ்வளோ கொடுத்துருவோம், அட்மின் இவ்வளோ கொடுத்துருவோம், செல்லிங் இவ்வளோ கொடுத்துருவோம், ப்ராஃபிட் இவ்வளோ வேணும்னு சொல்லிடுவோம். அவனை என்ன பண்ண சொல்லிடுவோம்? காஸ்ட் ஷீட் சொல்லுவோம். இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு உன் புக்லயே. கொஸ்டின் நம்பர் 1 புக்கோட புக்கில் இருக்கிற கொஸ்டின் நம்பர் 1 ப்ராப்ளம், சூப்பர் ப்ராப்ளம். மெட்டீரியல் பர்ச்சேஸ்டே கொடுத்துக்க மாட்டான், நீ தான் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துக்க மாட்டான்? பர்ச்சேஸ்டே கொடுத்துக்க மாட்டான். நீ என்ன பண்ணுவோம்? ரிவர்ஸ் ஒர்க்கிங் போட்டுருக்கோம். லாஸ்ட் ஃபிகர் மெட்டீரியல் பர்ச்சேஸ் வச்சு திருப்பி காஸ்ட் ஷீட் போடணும். கொஸ்டின் நம்பர் 1. சார் எப்படி சார் போடுறது? நீ என்ன சொல்ற? சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மைனஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரியன்ட்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். கரெக்ட்டா? ஆட் க்ளோசிங் லெஸ் ஓபனிங். அந்த இடத்துல ஆட் ஓபனிங் லெஸ் க்ளோசிங் தான் போடுவோம். அப்ப ரிவர்ஸ் ல போடும்போது நான் எழுதுறது கரெக்ட்டா சொல்லு. சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட், cost of sales minus selling and distribution overheads, cost of goods sold, add closing less opening. என்ன வந்துரும்? cost of production less admin overheads, worst cost, adjusted worst cost வரும், add closing less opening, worst cost less factory overheads, prime cost less wages, material cost. இந்த மெட்டீரியல் காஸ்ட்ல க்ளோசிங் ஓபனிங் கொடுத்தாங்கன்னா ஆட் க்ளோசிங் லெஸ் ஓபனிங் பண்ணா மெட்டீரியல் பர்ச்சேஸ் கிடைக்கும். இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கிட்டு நீ என்ன பிரசன்ட் பண்ணனும்? காஸ்ட் ஷீட் பிரசன்ட் பண்ணனும். இது ஒரு ப்ராப்ளம். क्वेश्चन நம்பர் 1 உங்க புக்ல இருக்கு. அப்ப நான் சொல்ற புக் மொத்தம் நான் 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் சொல்லிட்டேன். ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இது மாதிரி ரெக்கவரி ரேட் போடுறது, ரெண்டாவது டைப் ஆஃப் ப்ராப்ளம் சிம்பிள் டேட்டா கொடுத்து போய் காஸ்ட் ஷீட் போடணும், மூணாவது டைப் ஆஃப் ப்ராப்ளம் ரிவர்ஸ் ஒர்க்கிங் ப்ராப்ளம். நாலாவதா இதுல எல்லா ப்ராப்ளத்திலுமே இந்த க்ளோசிங் ஸ்டாக் பிரச்சனை இருக்கும். எல்லா ப்ராப்ளத்திலுமே என்ன பிரச்சனை இருக்கும்? க்ளோசிங் ஸ்டாக் பிரச்சனை இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக் எப்படி போடணும்? வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், FIFO மெத்தட். எப்படி? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஓபனிங் ஸ்டாக் ஆவரேஜ் ரெண்டு காஸ்டையும் ஆட் பண்ணி ரெண்டு யூனிட்ஸ் டிவைட் பண்ணா வெயிட்டட் ஆவரேஜ். ஆர் சேல் ஃபர்ஸ்ட் இதுல இருந்து கொடுத்துட்டேன். அப்ப க்ளோசிங் ஸ்டாக் இருக்கிறது ஃபுல்லாவே எதுல இருந்தா இருக்கு? நான் ப்ரொடியூஸ் பண்ணதா க்ளோசிங் ஸ்டாக் ஆயிருக்கு. இப்போ என்னோட 11000 யூனிட்ல ஃபர்ஸ்ட் இந்த 2000 சேல் ஆயிருக்கும், மீதி 9000 இதுல இருந்து போயிருக்கும். அப்ப மீதி 1000 எங்க இருக்கு? இதுல தான் இருக்கு. அப்ப இதோட காஸ்ட் per யூனிட் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். சொன்னா என்ன மெத்தட்? FIFO மெத்தட். இல்ல சார் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் காஸ்ட் எடுத்துக்கணும் சொன்னா என்ன மெத்தட்? வெயிட்டட் ஆவரேஜ். இது என்னது? சிம்பிளா காஸ்ட் ஷீட். இது சாப்டர் நம்பர் 6. உங்களுக்கு சாப்டர் நம்பர் 6 காஸ்ட் ஷீட் சொல்லிடலாம். இதோட எல்லா ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாமா? இதோட டவுட் இல்லையே. நம்ம அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ண போறோம்னா இது ஷோர்ஷா 10 மார்க் தான். இதா கஷ்டம் இருந்துச்சா? நான் ஒரு ப்ராப்ளம் போடல, தெரியும் ஒரு ப்ராப்ளம் பண்ணி வச்சு போடல. பட் உங்க காஸ்ட் ஷீட் திங்க் பண்ணி இதான் வரும் சொல்ல தெரியுதா? காஸ்ட் ஷீட் வந்து எப்படி போடலாம்? எக்ஸ்பேண்டடாகவும் போடலாம், சிம்பிளிஃபைடாகவும் போடலாம். கடைசியில் என்ன கண்டுபிடிக்க போற? சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட் ஆட் பண்ணா சேல்ஸ் கண்டுபிடிச்சு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணா போதும், முடிச்சா போதும். இதுதான் உங்களுக்கு டிஃபரெண்டா கொடுப்போம். சில சமயம் என்ன கொடுத்துருவோம்னா மெட்டீரியல் லேபர் கொடுத்துட்டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் 25% தான் வேஜஸ் கொடுத்துருவோம். அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரெக்கவரி ரேட் அவனே கொடுத்துட்டான், நீ கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்ப நம்ம போட்டு ரெக்கவரி ரேட் கண்டுபிடிப்போம்ல, அது அவனே கொடுத்துட்டான். அப்படி என்ன பண்ணிடலாம்? டைரக்டா பிரைவேட் காஸ்ட் வந்தனே ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் 25% ஆஃப் வேஜஸ் ஆட் பண்ணா வொர்ஸ்ட் காஸ்ட். அட்மின் ஓவர்ஹெட்ஸ் 25% ஆஃப் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் இருக்கும். அப்ப இதுல 25% போடு ஆட் பண்ணா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஆட் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் 10 rupees per unit ஆஃப் 100 into 10,000 rupees ஆட் பண்ணா சேல்ஸ். இது நம்ம இது நம்ம பார்த்த ப்ராப்ளம் தான். அது பாதியா சொல்லிட்டான். எந்த ப்ராப்ளம்? நம்மளே போட்டு நம்மளே ரெக்கவரி ரேட் கண்டுபிடிச்சு போறதுக்கு பதிலா அவனே என்ன கொடுத்துட்டான்? ரெக்கவரி ரேட் கொடுத்துட்டா நீ டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணிடலாம். சோ இதுதான் என்னது? காஸ்ட் ஷீட். few items will not appear in cost sheet. Few items will not appear in cost. Pure financial items will not appear in cost. Financing activities என்ன? ஷேர் கேபிட்டல், டெபிட்ஸ், லோன், financing activity அதுக்கான இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் எதுவுமே இதுக்குள்ள வராது. இன்கம் டாக்ஸ் இதுக்குள்ள வராது. நீ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டில இருந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டில இருந்து என்ன சம்பாதிக்கிறியோ அந்த ஆக்டிவிட்டி எதுவுமே இதுக்குள்ள வராது. பியூர் P&L ஐட்டம்ஸ் தான் எங்க உள்ள வரும்? காஸ்ட் ஷீட் வரும். என்ன சார் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டினா நீ அசெட்ட வாடகை விட்டு சம்பாதிச்சிட்டு இருக்க. ரீட்டைல் பிசினஸ் பண்ற, நீ என்ன பிசினஸ் பண்ற? ரீட்டைல் பிசினஸ் கவர் அண்டர் காஸ்ட் ஆகாது. காஸ்டிங்ல ரீட்டைல் கவர் ஆகாது. ஒன்லி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ், ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் மட்டும் தான் இதுல கவர் ஆகும். காஸ்ட் ஷீட்ல ஈவன் வாங்கி வித்து ப்ராஃபிட் பார்த்தா கூட அது காஸ்ட் ஷீட் காஸ்டிங் ப்ராஃபிட்ல வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்காது. ரீட்டைல் ப்ராஃபிட் வராது. அசெட்டை வச்சு சம்பாதிச்சுனா வராது. லோன் வாங்கி லோனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ஷேர் கேபிட்டல் கொடுக்குற டிவிடெண்ட், நீ எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து உனக்கு வர இன்ட்ரெஸ்ட், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ், குட் வில் இருந்து ரைட் ஆஃப் பண்றல, அது மாதிரி எந்த விஷயத்தும் எதுக்குள்ள வராது? காஸ்ட் ஷீட்குள்ள வராது. புரிதல் என்ன சொல்றேன்? இது வந்து ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு. லாஸ் நம்ம ரெண்டா பிரிப்போம்.
என்ன லாஸ்? நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் will be charged to customer. நார்மல் லாஸ் will be charged to customer. எப்படி சார் நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா போன கிளாஸ்ல? தக்காளி எக்ஸாம்பிள் பார்த்தோமா? இப்போ 5 கிலோ லாஸ் ஆச்சுனா 5 கிலோ காஸ்ட் நம்ம யாருக்கு தலையில கட்டிடலாம்? கஸ்டமர் தலையில கட்டிடலாம். சே எக்ஸாம்பிள் நீ 100 கிலோ 1000 ரூபாய்க்கு 100 கிலோ வாங்கிட்டு வந்திருக்க. அப்போ 1 கிலோ எவ்வளோ? 10 ரூபாய். இப்போ 5 கிலோ தக்காளி காலி ஆயிடுச்சு. அப்ப எத்தனை கிலோ தான் எடுத்துட்டு வருவ? 95 kg. ஆனா சேம் 1000 rupees காஸ்ட். அப்ப 1000 divided by 95 போட்டா ஆன்சர் 10.5. இப்போ காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் 10 ல இருந்து என்ன ஆயிடுச்சு? 10.5. ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு வாங்குனேன். இங்க எத்தனை கிலோ தக்காளி போயிடுச்சு? 5 கிலோ தக்காளி. அப்ப நான் இங்க மாம்பழம் ரீச் ஆகும் போது என்னோட காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு? 10.5. இத நான் இந்த 50 பைசா எக்ஸ்ட்ரா காஸ்ட் யார் தெரியல கட்டிட்டேன்? கஸ்டமர் சர்வீஸ். ஏன்னா 10.5 காஸ்ட் வந்துச்சு பிளஸ் 10 ரூபாய் 5 ரூபாய் ப்ராஃபிட் வச்சா நான் எவ்வளவு விற்பேன்? 15 ரூபாய் 50 பைசா விற்பேன். அப்ப இந்த 50 பைசா நான் யார்கிட்ட ரெக்கவர் பண்ணிடுறேன்? கஸ்டமர் சர்வீஸ் கட்டி. இதே வரும்போது 50 கிலோ தக்காளி காலி ஆயிடுச்சு. அப்ப நான் எவ்வளவு கிலோ தான் எடுத்து வந்திருப்பேன்? 50. இப்போ என்னோட காஸ்ட் 20 பிளஸ் 5 ரூபீஸ் ப்ராஃபிட் 25 நால விற்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த லாஸ் இருக்கு தெரியுமா? இந்த லாஸ் should be borne by owner. லாஸ் will be borne by owner. அப்ப அந்த லாஸ் யாருக்கு தான் சார்ஜ் பண்ணனும்? ஓனர் தான். அப்ப அந்த லாஸ் நம்ம யாருக்கு தலையில கட்டிட கூடாது? கஸ்டமர் தலையில கட்டிட கூடாது. சே எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா சொல்ற தக்காளி எக்ஸாம்பிள் சொல்லணும். உங்களுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் பிரம்மாண்டமா இருந்துச்சு சங்கர் படம் மாதிரி புரியும். இப்போ ஒரு சுகர் கேன் ஃபேக்டரி எடுத்து வந்துட்டு இருக்காரு. சுகர் கேன் ஃபேக்டரி ரோடு வந்துட்டு இருக்கு லாரியில. 2 லாரி இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி மொத்த லோடும் ரீச் ஆகல. சோ 2 லாரியிலுமே திரட்ட ஒரு 25 50 டன் கரும்பு இருக்கு. 50 டன் கரும்பு சம்வேர் லாக்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அந்த லாக்ஸ் பர்ச்சேஸ் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியாச்சு நம்ம குடோனுக்கு வரல. டிரான்சிட் லாஸா, நார்மல் லாஸா, அப்நார்மல் லாஸானா எப்பவுமே ரெகுலரா ஆக்சிடென்ட் நடக்குமா? அப்போ என்ன லாஸ் தான் இது? அப்நார்மல் லாஸ். இப்போ 2 லட்சம் ரூபாய் காஸ்டா அவன் ட்ரீட் பண்ணலாமா பண்ணக்கூடாது? மெட்டீரியல் காஸ்டா பண்ணக்கூடாது. மெட்டீரியல் காஸ்டா போட்டானா காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் என்ன ஆயிடும்? ஏறிடும். ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் உள்ள போனா இன்புட் ஆயிடும். இன்புட் ஆகல. அப்போ அவுட்புட் வந்திருக்காது. அவுட்புட் வராம அதோட இன்புட் மட்டும் போடினா வந்ததே வரும் 10 டன்னா இருக்கும். ஆனா காஸ்ட் 12 டன் காஸ்ட் உள்ள போகும். அப்ப பிரைஸ் என்ன ஆயிடும்? ஏறிடும். அப்ப அப்நார்மல் லாஸ் will not be added in the cost sheet. அப்ப என்ன சார் போடுவோம்? காஸ்டிங் P&L காமிச்சிருவோம். எங்க காமிச்சிருவார்? காஸ்டிங் P&L ஸ்ட்ரைட்டா காமிச்சிருவோம். அப்நார்மல் லாஸ். நார்மல் லாஸ் என்ன பண்ணி விட்டுறலாம்? சார் 1000 லிட்டர் 1000 kg 1000 டன் வாங்குனேன் 990 டன் தான் வந்திருக்கு 10 டன் வரல சார். எப்பயும் போல எவ்வளவு வரும்போது அந்த டோல்ல நிக்கும்போது யாராவது கரும்பு எடுத்துருவாங்க. வண்டியில இருந்து கட்டில இருந்து கீழே எடுத்துருவாங்க. எப்படி 10 கிலோ போகும் சார்? 10 கிலோ போயிடுச்சு 990. பரவாயில்ல 1000 டன்னுக்கான காஸ்ட் 990 டன்னு என்ன பண்ணிடணும்? நீ ஆட் பண்ணி முடிச்சு. அது நீ வந்து பெரிய இஷ்யூ ஆயிட்டு கூடாது. அது காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ல என்ன ஆயிடும்? உள்ள வந்துடும். பட் அப்நார்மல் லாஸ் ஆயிருந்ததுன்னா அதை எதுல கொண்டு வந்துட கூடாது? காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ல கொண்டு வந்துட கூடாது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்லி தரேன், நல்லா கவனி. 100 கிலோ எடுத்துட்டு வரேன். 100 கிலோ நான் வாங்குறேன் தக்காளி 1000 ரூபாய்க்கு. நான் எடுத்துட்டு வரும்போது 95 kg. எத்தனை கிலோ அப்நார்மல்? நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் 0. நார்மல் லாஸ் 5 kg, அப்நார்மல் லாஸ் 0. 100 kg வாங்கியிருக்கேன். அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் 50 kg தான் எடுத்துட்டு வரேன். எத்தனை kg அப்நார்மல் லாஸ்? 50 கிடையாது, 45 kg தான். ஏன்னா ஆக்சிடென்ட்டே நடக்கலனா நான் எவ்வளவு தான் எடுத்துட்டு வந்திருப்பேன்? 95. எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும்? 5. அப்போ மொத்த லாஸ் எவ்வளவு இந்த டைம்ல? இப்போ 50. அந்த 50 லாஸ்ல 5 goes for என்ன லாஸ்? நார்மல் லாஸ். ரிமைனிங் 45 தான் என்ன லாஸ்? அப்நார்மல் லாஸ். அப்ப டோட்டல் லாஸ்ல ஃபர்ஸ்ட் லாஸ் எங்க கொடுத்துறோம்? நார்மல். மிச்சம் இருக்கிற லாஸ் என்ன லாஸ்? அப்நார்மல் லாஸ். புரியுதா நான் என்ன சொல்றேன்? எப்பவுமே ஆக்சிடென்ட்டே நடக்கலனால எனக்கு எத்தனை கிலோ போய்டும்? 5 கிலோ. அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்ததனால எத்தனை கிலோ போச்சு? 50 கிலோ ஆக்சிடென்ட்டால போச்சுன்னு சொல்லாத, தப்பு. எப்பவுமே 5 கிலோ போயிருக்கும்ல. அப்ப ஆக்சிடென்ட்டால எக்ஸ்ட்ரா போனது எத்தனை கிலோ? 45 கிலோ தான் நீ வந்து அப்நார்மலா போடணும். மீதி 5 கிலோ என்ன லாஸ் தான்? நார்மல் லாஸ். அப்ப டோட்டல் லாஸ்னா ஃபர்ஸ்ட் லாஸ் எங்க போய்டும்? நார்மல் லாஸ். ரிமைனிங் லாஸ் என்ன லாஸ்? ஒன்ஸ் இந்த சாப்டர் முடிச்சிட்ட, காஸ்ட் ஷீட் முடிச்சிட்டனா இதுக்கு அடுத்த சாப்டர் இன்டகிரேட்டட் அண்ட் நான் இன்டகிரேட்டட். காஸ்ட் ஷீட், இன்டகிரேட்டட், நான் இன்டகிரேட்டட், ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இது மூணு அப்படியே ஃப்ளோவா படிச்சுக்கணும். பேஸ்ட் ஆன் நம்ம டயகிராம் தான். டயகிராம் ஞாபகம் இருக்கா? சப்ளையர் மெட்டீரியல் கொடுப்பா, ஸ்டோர் போடும். ஸ்டோர்ல இருந்து டைரக்ட் மெட்டீரியல், ஸ்டோர்ல இருந்து இன்டைரக்ட் மெட்டீரியல். டைரக்ட் லேபர் வேஜஸ், வேஜஸ்ல இருந்து டைரக்ட் வேஜஸ், இன்டைரக்ட் வேஜஸ். இது எல்லாமே அக்குமுலேட் ஆகி அதர் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்லாம் இன்கர் ஆகி சார்ஜ் ஆகும். அதுல ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் சார்ஜ் ஆகும். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் ஒர்க் காஸ்ட், ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கும். ஒன்ஸ் ப்ரொடக்ஷன் இல்ல வந்துச்சுனா வரதே ஃபினிஷ்ட் குட்ஸ். என்ன ஆட் ஆகும்? அட்மின். வெளில வந்துனா அடுத்து சேல், காஸ்ட் ஆஃப் சேல்ஸா வெளில போய் P&L டெபிட் ஆகும். கரெக்ட்டா? என்ன ஜர்னல் என்ட்ரிக்கு என்ன ரூல்ஸ் சொல்லி கொடுத்தேன்? டெபிட் டு வேர் இட் கோஸ், கிரெடிட் ஃப்ரம் வேர் இட் கம்ஸ். இப்போ நம்ம அந்த கான்செப்ட் உள்ள போறோம்.
காஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கான்செப்ட்ல போறோம்? டெபிட் டு வேர் இட் கோஸ் கிரெடிட் ஃப்ரம் வேர் இட் கம்ஸ் வரும். அதுல இன்டெகிரல் நான் இன்டெகிரல் கான்செப்ட் இருக்கு. ஸோ இன்டெகிரல்னா எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், நான் இன்டெகிரல்னா எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் பார்க்கலாம்.